ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். இந்த வீடியோவில் வந்து ஒரு 2-3 நாள் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஐப்ரோஸ் வந்து வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட காட்ட போகிறேன். இது மாதிரி வந்து ஒரு நூல் நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நூலே எடுத்துகிட்டு ஒரு சின்ன சைஸ் எடுத்துகிட்டு ஒரு கார்னரில் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். இது மாதிரி போட்டுட்டு ஒரு சைடில் வந்து அந்த ஒரு கையை மட்டும் உள்ளே விட்டு மடக்கிட்டே வர வேண்டியதான். ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப்க்கு நம்மளுக்கு வரணும். அதாவது பார்த்திங்கன்னா 2 பக்கம் வி மாதிரி வரும். இந்த பக்கம் நம்ம 2 கை வச்சுருக்க இடத்துலையும் வி மாதிரி வரும். ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது முடியெல்லாம் கீழ்வாட்டமாக தள்ளிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்மளுக்கு வேண்டாம், எங்கே நம்ம லைன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற முடியெல்லாம் வந்து அழகாக அந்த வீக்குள்ளே மாட்டுற மாதிரி வச்சுட்டு இன்னொரு கையை வந்து நல்லா விரிக்கும் போது அந்த முடி வந்து பிடுங்கிட்டு வந்துடும். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், அந்த எந்த முடி வேணுமோ அதை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கையை வந்து விரித்தோன்னா அது வந்து அந்த முடியை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அது அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆனால் ஃபஸ்ட்டு 2-3 டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ மற்ற முடியெல்லாம் கீழ் பக்கமாக நவுத்திட்டு நம்ம எந்த இடத்துல வேண்டாமோ அந்த இடத்துல இருக்கிற முடியை மட்டும் அந்த மாதிரி அது உள்ளே விட்டுட்டு இன்னொரு கையை விரிக்கணும். ஸோ அந்த ஒரு கையை தான் நம்ம விரிக்க போகிறோம். ஒரு கை அப்படியே தான் இருக்கும், ஒரு கையை மட்டும்தான் விரிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து கீழ் சைடும் பண்ணிக்கணும். ஸோ கீழ் சைடு பண்ணும்போது நல்லா நம்ம புருவத்தை நம்மளே வந்து நல்லா லிஃப்ட் பண்ணிக்கணும். யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா இப்படி மேலே பிடிக்க சொல்லிட்டு பண்ணலாம். பட் நம்மளே பண்ணும்போது கொஞ்சம் அதை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்மளே எடுத்துட வேண்டியதான். அது மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு எப்படியும் வந்து அதில் குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக செய்யலை, ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்வீசர் வச்சு அந்த சின்ன சின்ன முடி ரொம்ப நம்ம கிட்ட வரலை, நம்மளால் அந்த அளவுக்கு வந்து அதை எடுக்க முடியல அப்படின்றத வந்து ட்வீசர் வச்சு அழகாக ப்ளக் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா ஒரு சீப்போ இல்லை நம்ம இப்போ வந்து ஐப்ரோஸ்லாம் வாங்கினா அது பின்னாடியே வந்து இருக்குது. இல்லைனா மஸ்காரா ப்ரஷ் வந்து நம்ம ஓல்டு ப்ரஷ் வச்சுக்கிட்டோன்னா அதை வச்சு அழகாக அந்த ஐப்ரோஸை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு சிசர் வச்சு அழகாக வந்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க ஸ்டெப் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டெப் தான். நம்ம வந்து கடையில் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் வளர்ந்ததுன்னா அதை எடுக்கிறது. நம்மளே வந்து கடைக்கே போகாமல் எல்லா மந்த்தும் நம்மளே ரெகுலராக பண்ணிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து நெசசரி மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும், நம்மளே எப்படி வந்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக முடி அடர்த்தியாக வளர்த்துட்டு அதை எப்படி வந்து நம்மளுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ வீட்டு உள்ளே இருக்கிற செடிக்கெலாம் வந்து ஃப்ளவின் வந்து எனக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வீட்டு உள்ள வந்து நிறைய தண்ணி ஊற்ற மாட்டோம், ஸ்ப்ரே தான் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஃப்ளவின் என்ன செய்கிற, என்ன பண்ணுற? ரொம்ப சமத்தாக பிள்ளைங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. நம்ம கார்டனிங் பண்ணும்போதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறதோ இல்லை ஏதோ வெட்டுறதோன்னா அவங்க கிட்டே கொடுத்து அவங்களும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பூ பறிச்சிட்டு வந்து கட்டினேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு இந்த குண்டுமல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சமாக தான் பூக்குது, பட் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி நல்ல ரவுண்ட் குண்டாக இருக்குது இல்லையா. சில டைமில் குண்டுமல்லி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஒரு சிலது. அதே மாதிரி 4-5 அடுக்கு இருக்கிறதுல கூட கொஞ்சம் நீட்டாக இருந்து பூக்கிற மாதிரி இருக்கும். நான் அதுவும் காட்டுறேன், அந்த செடியும் இருக்குது. அதுவும் என்னைக்காச்சும் கட்டினேன்னா அதை நான் காட்டுறேன். ஸோ இந்த குண்டுமல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா முழுக்க குண்டாக அழகாக இருக்குது. ஸோ இதை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்தது வந்து எனக்கு 5 மந்த்ஸில் வந்து மம்மி வந்து வளையல்லாம் போட்டு விடுவாங்கள்ல, பூ வச்சு வளையல் போட்டு விடுவாங்கள்ல. ஸோ அந்த இது பண்ணாங்க. ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை, சும்மா ஏன்னா செகண்ட் பேபி தான். ஃபஸ்ட் பேபிக்கு வந்து வளைகாப்புலாம் பண்ணது. செகண்ட் பேபிக்கு வந்து வளைகாப்புலாம் எங்கள் இதில் அதிகமாக பண்ண மாட்டோம். இந்த 5 மந்த்ஸில் இல்லை 7 மந்த்ஸில் வந்து பூ வச்சு விட்டு வீட்டில் வந்து ஒரு 3-4 சாப்பாடு செஞ்சு 3 சாப்பாடு செஞ்சு வளையல் போட்டு விடுவாங்க, அவ்வளோதான். ஸோ மம்மி வந்து அன்றைக்கி எனக்கு அதே மாதிரி புளி சாதம், எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் வந்து பொங்கல், சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது 3மே வந்து செஞ்சு எடுத்துருந்தேன். அப்புறம் ஸ்வீட்டு, வெத்தலைப்பாக்கு, அப்புறம் பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி சின்னதாக வச்சு வேறு யாருமே இல்லை, மம்மி, என் தங்கச்சி, நான், ஹஸ்பண்ட், ஃப்ளவின், இது மட்டும்தான். வேறு யாரையும் கூப்பிடக்கூட இல்லை. ஸோ நாங்கள் மட்டும்தான். வளையல்லாம் போட்டு விட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திரும்பவும் அந்த ஃபஸ்ட்டு வளைகாப்பு செஞ்ச அப்போ கூட எல்லோரும் இருந்தாங்களா, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக கூட இருந்துச்சு. இது வந்து யாருமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தானே, அதனால் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாகவே இருந்தது.
அது எல்லா பொண்ணுக்குமே அம்மா போட்டு வரதை விட, அப்பா போட்டு வரதை விட, தங்கச்சி, தம்பிலாம் போட்டு வரதை விட, ஹஸ்பண்ட் வந்து வளையல் போட்டு விட்டாங்கனாவே, சாப்பாடு ஊட்டி விட்டாங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் தான். அதனால என் முகத்துல அவ்வளோ சிரிப்பு. அதே மாரி பையன் வந்து போட்டு விடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாவும் இருந்தது. அது வந்து வேற லெவல் ஃபீலிங்கா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃப்ளவின்க்கும் வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மம்மிக்கு ஏதோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அவனுக்கு வந்து பாப்பா எப்போ வருவோம், எப்போ வரும், எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டே 1லேருந்து அவனுக்கு தெரியும். அதுலேருந்து இது வரைக்கும் கேட்டுகிட்டே தான் இருக்கான். அவன் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி எங்களை விட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது ஃப்ளவின் தான். ஸோ நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்க கூட என்றைக்குமே இருக்குதுன்னு நம்புகிறேன் நான். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னா, ஒரு கிச்சன் இதுதான். இது மாதிரி நம்ம கிச்சன் சாப்பிங் போர்ட்ஸ் எல்லாமே வந்து கழுவிட்டு வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலே வைப்போம் இல்லையா? அது மாதிரி வைக்கும்போது அந்த ஈரம் அதிலே இருந்து இந்த கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா அடியிலலாம் ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி, இல்லை ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி 2 ஸ்டோன்ஸ். இது என்னென்னா, இந்த வீடு ஒட்டுவாங்க இல்லையா? அப்போ வந்து வைப்பாங்க இந்த கல். ஸோ அந்த கல் வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய சாப்பிங் போர்டு சைஸ்க்கு அது நடுவில் இருக்க குழி வந்து அந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அதில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால தான் நான் அந்த இதை செலக்ட் பண்ணேன். ஸோ இப்போ இது வந்து இப்படி 2 பக்கமும் மூவ் ஆகாமல் அதை வந்து ஒரே இடத்துல இருந்தால் தான் நம்ம எப்போவுமே வந்து சாப்பிங் போர்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடியில் ஏதாவது வச்சு அது மேலே அதை பேஸ்ட் பண்ணிடலான்ட்டு அடியில் வைக்கிறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து வீடு கட்டுறப்போ மீந்திருக்கும் இல்லையா? அந்த டைல்ஸ் பீஸ் தான். ஸோ கரெக்டாக இந்த ஷேப்பில் எனக்கு கிடச்சிது. சைஸும் கரெக்டாக நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். இப்போ அதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ரெண்டுத்தையும் இந்த 2 கார்னர்லேயும் வச்சு ஒட்டிட்டேன்னா நம்ம சாப்பிங் போர்டு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக நம்ம எப்போவுமே அதை வச்சுருந்தோன்னா கழுவி முடிச்சுட்டு நம்ம சாப்பிங் போர்டு அது மேலே நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதை மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, கீழே டைல்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் வந்து அதில் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது எல்லாமே ஒயிட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா ஆக்வர்டாக தெரியும் அப்படின்றதுனால அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டையுமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாட் க்ளூ கன் வச்சு நான் வந்து அதை ஒட்டிக்கிறேன். இன்னும் வந்து ஃபெவிக்விக் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம், அதில் கூட அது ஒட்டுது. ஸோ நான் க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டேன். பாருங்கள், எடுத்துகிட்டு வரல. ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ஃபிக்ஸ் ஆனதை வந்து நான் இந்த இடத்துல வந்து எப்போவுமே வச்சுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் இந்த கவுண்டர் டாப்பில் எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா? அது பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு டெக்கார் பீஸ் மாதிரியும் அது தெரியும். ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ அது கிச்சனுக்கும் மேட்சிங்காக இருக்குது. நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தண்ணி அதில் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ சாப்பிங் போர்டும் வந்து அந்த மாதிரி கருப்பு ஆகாது. இந்த மாதிரி கருப்பு ஆனதை வந்து எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ளவி ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.